ட்ரேட் வாரில் தான் இருக்கும். நம்ம இது வந்து சைனாவுக்கு மாத்திரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரியும். இது வந்து அவன் காலிலேயே அவன் சுட்டுக்கிட்டு நீ சுட்டன்னு சொன்ன எண்ணமோ அது மாதிரி தான் இது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸ்க்கு தான் இது பெரிய அடி வாங்கும் முதல்ல எடுத்தோடனே. ரஷ்யா வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு வார்க்குள்ள போறாங்க. அமெரிக்கா உள்ள கூர்க்க பூந்து மாஸ்கோ வரைக்கும் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்து மாஸ்கோ அடி வாங்குச்சுன்னா அவங்களுடைய தாக்குதல் வேற மாதிரி இருக்கும். இந்த சூழலுக்கு மத்தியில புதின் அவர்கள் இந்தியா வருகை இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். இது வந்து 2000 புட்டின் அவர்கள் வருவது அவங்களுக்கு எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். புட்டின் எங்க போனாலும் அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இது அளவுக்கு சாத்தியமாயிருக்குன்னா இது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கையோடைய வெற்றி. என்னுடைய நாட்டோடைய உள் விவகாரங்களையோ என்னுடைய நாட்டோடைய நட்பு பட்டத்தையோ தலையிடுவதற்கான உரிமை உங்களுக்கு இல்லை. அதை ஒத்துக்கிட்டா பிரச்சனை. அமெரிக்காவுக்கு அசிங்கமா, அமெரிக்காவுக்கும் அசிங்கம், அவருக்கும் அசிங்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்தியா யுஎஸ்னுடைய உறவு வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப நெருடலாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய அந்த 50% வரி விதிப்பு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவும் இதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யுஎஸ் இந்தியாவுடைய உறவு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரேட் வார் நோக்கி நகர்த்தோம். ட்ரேட் வாரில் தான் இருக்கும். நம்ம இது வந்து சைனாவுக்கு மாத்திரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் யூஎஸ் வந்து எல்லாருக்குமே விதிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என் ஊருக்கு அதிகமாக இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் மேலே நான் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் மேலே நான் வந்து டாரிஃப் போடுவேன். அதாவது இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் வர்த்தகம் அப்படின்னா நான் $80 பில்லியன் அளவுக்கு நான் வந்து ஏற்றுமதி பண்ணுறேன், $40 பில்லியன் அளவுக்கு இறக்குமதி பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து எனக்கு $40 பில்லியன் அளவுக்கு எனக்கு ட்ரேடு சர்ப்ளஸாக இருக்குது. சர்ப்ளஸ்னால் நான் வந்து வாங்கிறத விட நான் வந்து விற்கிறது அதிகம். ஸோ இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்கா வந்து நிறைய வாங்குறாங்கன்றது தான் அவங்களுக்கு பிரச்சனை. இந்தியா நிறைய விற்குதுன்றது நம்மளோட பிரச்சனை கிடையாது. இங்கே பிரச்சனை ட்ரம்ப்போடைய எனக்கு புரியல அப்படின்றாரு, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம் அப்படி சொல்லவே முடியாது. இல்லை, இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது இது யாருக்கு நஷ்டமா இருக்கும், யாருக்கு லாபமா இருக்கும் நீங்க? இல்லை, இதுல ட்ரேடு அதாவது இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இந்தியாவுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நஷ்டம் இருக்கும். நான் இப்போ ஜனங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன, கேட்கறது நாங்கள் நீங்கள் கேட்கறது நான் கையில் கொடுத்துட்றேன். அதாவது நம்மளுக்கு நஷ்டம் இருக்குமா, இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இருக்கட்டும். அதாவது லாங் டேர்முக்கு பார்க்கணும், ஷார்ட் டேர்முக்கு கெயின் பண்ணணும். இப்படிதான் நம்மளோட எந்த ஒரு உறவாக இருந்தாலும் இமீடியட்டாக வந்து எனக்கு ஒரு நாளைக்கே வந்து நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடணும். ஆனால் எனக்கு வந்து 100 வருஷம் வரைக்கும் எனக்கு நான் சாகிற வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லா நட்பு அப்படின்றது இருக்குது. இதே மாதிரி தான் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே. ஸோ எனக்கு இமீடியட்டாகவும் ஒன்று ரிசல்ட் வேணும், லாங் டேர்ம் ரிசல்ட்டும் வேணும். அப்படின்னா அது வந்து அமெரிக்காவோட இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் டீலில் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு ரெஸ்பெக்டும் அதுக்கப்புறமா வந்து மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் தான் ஒரு டீலே பேச முடியும். உங்களை நான் மதிக்கணும். முதல்ல உங்களை மதிச்சுட்டு நம்ம 2 பேருக்குமே வளர்ச்சி இருந்ததுன்னா நம்ம 2 பேர் ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக இருக்க முடியும். இது இல்லாமல் எனக்கு முதல்ல நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ ஓடி போயிரு அப்படின்னா அது வந்து ஒரு ஜென்ரல் ஃப்ரெண்ட்ஷிப்பே முடியாது. நம்மளுக்கே நிறைய நட்போட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் பேட்டர்னே பாருங்கள், அவங்களுக்கு தேவையான மொத்தம் நம்ம கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நீங்கள் நிறைய இவ்வளோ நாள் காணமில்லடா இப்போ என்ன வந்ததுன்னா திடீர்னு உறவை புதுப்பிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உறவுகள்லாம் நிறைய இருக்கும். நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு தேவையான ஒரு வரும், அப்போ மாத்திரம் நம்ம ஞாபகம் வரும். அந்த மாதிரி இருக்கிற நட்பு அது மாதிரிலாம் நிறைய விதமாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடில் பார்க்கணுன்னா இமீடியட்டாக எனக்கு வந்து 50% அப்படின்னும் போது இது வந்து எனக்கு கிடைக்காது, என் பாக்கெட்டை கிடைக்காது. அமெரிக்காவில் இருக்கிறவங்க தான் பாக்கெட் கிடைக்கும். சரியா? இப்போ நான் இந்த விஷயத்தை எடுத்துப்போம். இப்போ இன்னைக்கு வரைக்கும் $100 விற்ற பொருள் நாளையிலேருந்து $150 விற்க போகுது. அங்கே அமெரிக்காவில் விற்க போகுது. ஓகே, அதை வந்து $50 யார் கொடுக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் தான் கொடுக்க போறாங்க. நம்மளோட ஏற்றுமதியாளர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் $100 பொருளை $150 வாங்குறதுக்கு அவன் ரெடியாக இருப்பானா அப்படின்னா அவன் ரெடியாக இருக்க மாட்டான். யாராக இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள். நேற்று வரைக்கும் $100 பொருள் வாங்கியிருந்தேன், அது என்னுடைய ஆட்சியாளரோட தப்புனால, என்னுடைய ஆட்சியாளரோட ஈகோனால, அது மெத்தனத்தினால, நான் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறதுனால $100 பொருள் $150 ஒரே நாளில் மாறிடுச்சுன்னா அதை வாங்கணும்னு அவனுக்கு தலையெழுத்து கிடையாது. நாம வந்து லெட் அஸ் பி ஃபேர். ஸோ அப்போ அவங்க வாங்கலை அப்படிங்கிறப்போ இப்போ அங்கதான் வரேன். ஸோ இப்போ அவங்க வாங்கலை அப்படின்னா எவ்வளோ பொருள் தேக்கம் அடையும்ன்றது நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் சொன்னேன் நம்மளுக்கும் முதல்ல இனிஷியலாக ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா அவன் வந்து 100
வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணுவான்னா 100 வாங்கக்கூடிய நிலைமை இல்லை. 100யுமே நிறுத்த முடியாது அவனால. ஏன்னா அவனுக்கு தேவையான ஒன்று இருக்கு. ஸோ அதை 100 நிறுத்த மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா 50 வாங்குவான், 50 நிறுத்திடுவான், இல்லை 60 வாங்குவான், 40 நிறுத்திடுவான். ஸோ அப்போ அந்த 40 அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா, அந்த தேக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ 100 வித்து இந்த இடத்துல 40 தான் விற்கிறேன் அப்படின்றது நம்மளுடைய டிராபேக். நம்மளுக்கு வந்து அந்த ட்ரேட்ல வந்து நம்மளுக்கு அடி உண்டு. ஓகே. ஆனா இந்த 40 நான் அமெரிக்காவுக்கு தான் விற்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல. இந்த 40 நான் வந்து 5 8 பேருக்கு விற்கலாம். ஓகே. 10 4 பேருக்கு விற்கலாம். ஸோ அது என்னுடைய விஷயம். இப்ப இந்த மாதிரி தேக்க நிலை வராம இருக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் எதுவுமே செய்யல அப்படின்னா நீங்க வந்து குறைய சொல்லலாம். இப்ப வந்து அமெரிக்கா மாத்திரமே நம்பி 10% நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்தியாவில இருந்து 100 பொருள் வெளியில போகுதுன்னா 10 பொருள் வந்து அமெரிக்காவுக்கு தான் போகுது. அந்த 10 பொருள்ல 6 பொருள் தான் இப்ப அமெரிக்காவுக்கு போகும், 4 பொருள் போகாது அப்படின்றது இருக்கு. இப்ப இந்த 4 மற்ற நாடுகளுக்கு விற்கிறதுக்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிட்டு இருக்குன்னு இப்போ. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தொய்வு இருக்குமானா இருக்கும். அது ஷார்ட் டேர்ம்ல கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை டைவர்சிஃபை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்திய அரசாங்கம் வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த 40 விற்கணும், எப்படியாவது விற்கணும். ஸோ அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு புரியுது இது வந்து இது இப்படி இந்திய அரசாங்கத்துக்கு முதல்ல இருந்தே புரியுது. இந்த அரசாங்கம் முதல்ல இருந்தே, நான் சொல்ல 2014 இருந்தே இந்த அரசாங்கம் எல்லாத்துக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு தான் இருக்கு. எல்லாத்தையுமே டைவர்ஸ். ஏங்க நான் ஒன்னே சொல்றேன், அதாவது ராணுவ தளவாடங்கள் நம்ம ஒரு நாடை நம்பி இருந்தோங்க. ரஷ்யா நம்மளுக்கு நட்பு நாடு தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல, இன்னைக்கும் நட்பு நாடு தான். ஆனா ஒரே சமயத்துல போகும்போது இப்ப 2022 இருந்து உக்ரைனோடைய போர் நடக்குது ரஷ்யால. ஸோ இப்போ ரஷ்யா வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த தளவாடம் வச்சுப்பாங்களா, இல்லை நட்பு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்களா? இந்த கேள்வியை வந்து இந்த நம்ம இப்போ கேட்குறோம் இல்லையா, இந்த கேள்வியை 2014 இந்தியா கேட்டுருச்சு. இந்தியா தனக்கு தானே கேட்டுக்கொண்டு நாம் வந்து ரஃபேல் வாங்கினோம். ஓகே. ஃப்ரெஞ்சு ஓகேவா. நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம். எதுக்காக டைவர்சிஃபை பண்ணுறோம்னா, ஒரே ஒரு சோர்ஸில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த சோர்ஸ் நல்ல சோர்ஸாகவே இருந்ததுனாலும், அவன் மிகப்பெரிய நண்பன், நல்ல நண்பன், தான் உயிரை கொடுத்து இருந்தாலும் அவன் உயிருக்கே பிரச்சனை. அவன் காலில் அடிபட்டு விழுந்திருக்கானா, உங்களை எப்படி தூக்குவான்? ஓகே. நானும் நண்பனும் போயிட்டு இருக்கோம், அவன் காலில் அடிபட்டு இருக்கு, நான் என் காலில் அடி வாங்குது, என் காலில் இருக்க அடியை விட அவன் கால் பெரிய அடி வந்துருக்கு. அவனால எப்படி என்ன தூக்கி நிற்க முடியும்? அவனை ஏந்து நிற்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். அப்புறம் என்ன தூக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி விஷயத்துல நம்ம போய் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் 2014 இருந்தே நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ராணுவ தளவாடங்கள் டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரியும். அதனால தான் நம்ம வந்து எவ்வளோ ஸ்லோவாக மூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக தான் மூவ் பண்ணோம். ஓகே. ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெக்குலேட்டிவாக நம்ம வந்து அசம்ஷன் பேஸ் பண்ணி நம்ம யூஎஸோட ட்ரேட் பண்ணல. எந்த நாடோடையும் அசம்ஷன் இவங்க இது காலை வருவாங்கன்னு தெரியும். ஓகேவா. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இவங்க காலை வருவாங்க அப்படி அந்த எண்ணத்திலேயே நான் உங்க கூட பேசிட்டு என்னைக்காக நீ என்ன அடிப்பேன் அப்படின்ற எண்ணத்திலேயே நான் உங்க கூட பழக முடியாது. ஸோ அடிக்கும் போது பார்த்துக்கலாம், ஆனால் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த மீன்வைல் நான் வந்து என்னுடைய ட்ரேடையும் நான் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நம்மளுடைய வளர்ச்சி இருந்தது. இந்த ட்ரம்ப் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் பர்சனல் ஈக்குவேஷன் இருந்தது, இன்னைக்கு எல்லாமே அதெல்லாம் பாதாளத்தில் போயிடுச்சுன்னா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்ட், சைனாவை விட சீப்பாக கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பேன், மற்ற நாடை விட சீப்பாக கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பேன், நிறைய நம்பர் கம்மியான விலையில கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பேன். இல்லை, ஹிஸ்ட்ரியிலே கிட்டத்தட்ட முதல் முறையாக நம்மளும் ஒரு பதிலடி கொடுக்குறோமோ, நாங்களும் பதிலுக்கு வரி விதிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோமோ? இல்லை, நம்ம பதில் அதாவது இது வந்து அவன் காலிலேயே அவன் சுட்டுக்கிட்டு நீ சுட்டன்னு சொன்ன எண்ணமோ அது மாதிரி தான் இது. இந்தியா வந்து நம்ம எதுவுமே ரிட்டாலியேட்டரி டாரிஃப்னு நம்ம இனிமேல் தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே. அவங்க போட்ட டாரிஃப் அவங்களுக்கு தான் செல்லுபடி ஆகும். ஏன்னா இப்போ நான் சொன்ன விஷயம் தான், 100 ரூபாய் வித்த பொருள் 150 ரூபாய் யார் வாங்க போறான்னு அவன் தான் வாங்க போறான். நான் வந்து 50% நான் எதுவுமே சொல்ல. நான் சொன்னேன், நான் வந்து மோடி அவர்கள் வந்து முந்தா நேற்று ஈவினிங் வந்து டிவியில் வந்துட்டு இல்லை நான் வந்து 50% அமெரிக்காவுக்கு போகிறேன், எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போறேன்னு அவங்களே தான் பண்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸ்க்கு தான் இது பெரிய அடி வாங்கும் முதல்ல எடுத்தோடனே. அதுக்கப்புறம் நாம இம்போர்ட் பண்றோம்ல, அந்த பொருளை வந்து நம்ம வேண்டான்னு விடலாம். நான் வாங்குறத குறைப்பேன், இல்லை வேண்டான்னு விடுவேன். நம்ம வந்து ஃப்ளைட்ஸு இதெல்லாம் விமானத்தோட பாகங்கள்லாம் வாங்குறோம். ஸோ அந்த விமானத்தோட பாகங்கள்லாம் வந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டு நான் வேற இடத்துக்கு போவேன். இப்போ கூட சமீபத்தில் தேஜஸோடைய இன்ஜின் நம்ம பேசணும், போன தடவை நம்ம வந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த இஷ்யூ போது தேஜஸோடைய அந்த இன்ஜின் வராதுன்னு நம்ம முடிஞ்சு போச்சா. ஆகஸ்ட் மாதம் வந்துட்டோம், நம்ம ஜூலைல பேசணும், இப்போ ஆகஸ்ட்ல வந்து நிற்கிறோம். ஸோ வரல, இது வரைக்கும் தேஜஸோடைய இன்ஜின் வரல, இனிமேல் வராது. நாம வந்து பிரெஞ்சு கம்பெனிக்கு போறோம் இப்போ. ஸோ அந்த இன்ஜினு அதே அந்த விமானத்துக்கு பொருத்தக்கூடிய அதே ரகம் இல்லைன்னா அதே தரம், அதோட தரம் உயர்ந்த இன்ஜின் வந்து பிரான்ஸ்ல கிடைக்குது. ஸோ அதை நம்ம வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ரஷ்யா கிட்ட இருக்கு இன்ஜின். இதுக்கு மேலே Su-57 ஒரு விமானம் இருக்கு, அந்த விமானத்தோட ப்ளூ பிரிண்டே தரேன்னு சொல்றாங்க ரஷ்யா. மொத்த இன்ஜின், அதாவது நீங்க வந்து நம்ம தேஜஸ் வேணும், நம்மளுக்கு தேஜஸ் இல்லாமல் இருக்க முடியாது, நம்ம ரஷ்யாவை நம்பியுமே இருக்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவுக்குமே சில பிரச்சனைகள் இருக்கு. நான் ரஷ்யாவை வந்து வேற விதமா
பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். அவங்க கால பிரச்சனைகள் சொன்னாங்க. இல்ல இப்ப உக்ரைனோட பிரச்சனை இருக்கு இல்லையா, இப்ப உக்ரைனோட பிரச்சனை வந்து கொஞ்சம் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யா வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு வார்க்குள்ள போறாங்க. இப்போதைக்கு அவங்களுடைய வார் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி ஆபரேஷன் அப்படின்னு உக்ரைனுக்குள்ள மாத்திரம் தான் அது வந்து கன்ஃபைன் ஆயிருக்கு. அது அவங்களோட பிராந்தியத்துக்கோ இல்ல பக்கத்து நாடுகளுக்கோ விரிவடையல. ஸோ அப்போ வந்து அது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள பார்டரிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் உக்ரைனில் தான் நடக்குது. அமெரிக்கா உள்ள கூர்க்க பூந்து மாஸ்கோ வரைக்கும் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்து மாஸ்கோ அடி வாங்குச்சுன்னா அவங்களுடைய தாக்குதல் வேற மாதிரி இருக்கும். பக்கத்து பிராந்தியத்துக்கும் அது வரும். ஸோ அப்போ இந்த விமானம் வந்து நம்மளுக்கு வர்றது இப்போ எனக்கு 20 விமானம் வேணும் அப்படின்னா இந்த 20 விமானம் அவங்களுக்கு வேணுமா நம்மளுக்கு வேணுமா? ஸோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வேணும். அவங்க நேட்டோவே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நம்ம இங்கே பாகிஸ்தானை ஃபேஸ் பண்ணுறோம், சைனாவை ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் பாகிஸ்தானுக்கு விமானம் எங்கேருந்து வரும்னா அமெரிக்காவிலேருந்து வரும். F-16 எங்கள் அமெரிக்காவிலேருந்து தான் கொடுக்குறாங்க, நேட்டோ வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு எங்கேருந்து வரணும்? ரஷ்யாவிலேருந்து வரணும், இல்லை ஃப்ரான்ஸ்லேருந்து வரணும். இந்த 2 இடத்துல இப்போ நான் ரஷ்யா பக்கமே போய் மாட்டிக்கிட்டேன்னா நம்மள செக் வைக்கணும்னா இஸ்ரேலையும் ரஷ்யாவும் செக் வச்சுட்டாங்கன்னா இப்போ இஸ்ரேல் வந்து ரொம்ப பெரிய போராக வந்து காசா பகுதியிலையும் ஈரானோட பெரிய ஒரு போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இஸ்ரேலால் நம்மளுக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கே நேரம் செலவாயிடும். ரஷ்யாவுக்கும் அதே தான். நிறைய விமானங்கள் இருக்கு, இருந்தாலும் அவங்களுடைய நாட்டு பாதுகாப்பு அப்படின்றது அவங்களுக்கு முக்கியம். நான் வந்து அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். அவங்களால இயலாமைன்ற ஒரு பாயிண்ட் இப்போ நம்மளை கார்னர் பண்றதுக்கு வேற 2 இடத்துல கார்னர் பண்ணா போதும். கரெக்டா? ஒரு பக்கம் இஸ்ரேல் கழுத்தை நெரிச்சிட்டு இன்னொரு பக்கம் ரஷ்யாவை வந்து பிஸியா வச்சுட்டோம்னா இந்தியா தனித்து விடப்படும். அந்த மாதிரி பிரச்சனை மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதை தான் நான் தேஜஸ்ன்னு சொன்னேன். ஸோ தேஜஸ் நம்மளுக்கு வேணும். நான் வானானே சொல்றேன், எல்லா பொருளும் இந்தியாவிலையும் செய்யணும். சப்போஸ் ரஷ்யாக்கே பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, நாம இங்கேருந்து செய்ய முடியும். அதனால தான் Su-57 அந்த ரோல் அது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம், ரஷ்யாவுக்கும் முக்கியம். இந்தியாவுக்கு முழுக்க கொடுத்துட்டு இந்தியாவிலே செய்யுங்கன்னு சொல்றாங்க ரஷ்யா. ப்ளூ பிரிண்ட்லேருந்து எல்லா பாகங்களையும் நீங்களே செய்யுங்க, விமானத்தை நீங்களே செஞ்சு நீங்களே எடுத்துக்கங்க, எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னும் போது இப்போ ஒரு விமானம் ரஷ்யாவில் மாத்திரம்தான் தயாரிக்க முடியும் அப்படின்னா அப்போ நம்ம வாங்குறோம். அங்கேருந்து இந்தியாலையும் தயாரிக்க முடியும், ரஷ்யாலையும் தயாரிக்க முடியும்னா அந்த விமானத்தை நம்மளும் செய்யலாம், அவங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் 5th ஜென்ரேஷன் ரிசர்ச்சில் இருக்கேன், அதையும் நம்ம பண்ணணும். நான் திருப்பி சொல்றது என்னன்னா, கூட்டு தயாரிப்போ நம்ம வந்து ஜப்பானோட 6th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட், அதாவது 6ஆம் தலைமுறை அதாவது போர் விமானத்தோடைய தயாரிப்புல நம்ம ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கோம். இப்போ ஜப்பானோட இருக்கும். ஸோ அப்போ அதையும் நம்ம செய்யணும். அதாவது அடுத்த தலைமுறைக்காகவும் நம்ம பார்க்கணும். அடுத்த தலைமுறை போர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இப்பெல்லாம் ட்ரோன் குட்டியும் வந்துருச்சு. ஸோ அப்போனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வார்ஃபேரை மாற்றணும். ஸோ அப்போ ஜப்பானோடய நம்ம இருக்கணும், ரஷ்யாவோடய இருக்கணும். எதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்மளோட நட்பு நாடுகளாக இருக்காங்களோ அவங்களோட நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் மீன்வெயில் நம்ம போய் ஒரு இடத்துல மாத்திரம் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இப்போ பொட்டிக்கடை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதாவது நான் ஜென்ரலாக சொல்லும் போது இந்த இதெல்லாம் வரும் வெளிநாட்டிலேருந்து மல்டி பிராண்ட் ரீட்டைல் செயின் வந்து மார்க்கெட்ஸ் வரும்போது நாடார் கடையெல்லாம் காணாமல் போய்டும் சொன்னோம் நம்ம ஜென்ரலாக. ஏன்னா நம்ம அங்கே தான் போய் கடையில் வாங்குவோம் பொருளை. ஸோ இப்போ எத்தனை கடைகள் இருக்குது பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக நான் கேட்குறேன். இப்போ முதல் தெருக்கோடியில் ஒரு கடை இருந்தது, நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் வந்தோன்னு என்னாச்சு? ஸோ இந்த கடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு தெருக்கு ஒரு கடன் இருந்தது போய் ஒரு ஏரியாவுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாறிடுச்சு. ஸோ இப்போ இங்கே தான் நம்ம தப்பு பண்ணோம், புரியுதா? நம்ம ரீட்டைலில் தப்பு பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம பெரிய லெவலில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நிக்கி ஹேர்லி அப்படிங்கிற ஒரு நபர், அதாவது ரிப்பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைனா தான் கிட்டத்தட்ட ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான இந்த ஆயில் சம்பந்தமான வர்த்தகம் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க, ஆனால் நம்ம ஏன் இந்தியா பின்னாடி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ சைனாவை விட்டுட்டு ஏன் இந்தியாவை வந்து ட்ரம்ப் அவர்கள் குறி வச்சு பண்ணிட்டு இன்னைக்கும் சைனாவை விடலைங்க. நீங்க வந்து எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சைனாவை அவங்களால விட முடியல. ஓகேவா? சைனாவை விட மாட்டாங்க. அமெரிக்கா வந்து சைனாவோட தான். என்ன காரணம் சார்? ஏன்னா அவங்க தான் ட்ரேட்ல அவங்களை வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்தியாவோட இப்போ 50% சொல்றது வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. சைனாவோட அவங்களோட ட்ரேட் டெபிசிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி சைனா கிட்ட அவங்களுக்கு டெட்டே இருக்கு. அமெரிக்கா இஸ் டெட் எக்கானமி, அதாவது கடன் சார்ந்த பொருளாதாரம். இதுல வந்து என்னுடைய நண்பர் கணக்காளர் சுப்பிரமணியம் அவர் சொல்லும் போது சொல்லுவார், வேற மாதிரி சொல்லியிருக்கலாம்ப்பா அப்படின்னு. என்னன்னா சாவை வைத்து பொருளாதாரத்தை வளர்க்கிறோம், அதனால அப்படி சொல்லியிருப்பாரு டெட் எக்கானமி அப்படின்னு. ஏன்னா ரஷ்ய போருக்கு இந்தியா உதவுகிறது, அதனால அந்த இடத்துல வந்து நிறைய மரணத்தை வைத்து பொருளாதாரத்தை வளர்க்கிறாரு, அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கூட சொல்லியிருக்கலாம். சரி, நம்ம வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஜென்ரலா நான் என்ன சொல்றது, அவர் சொன்னதை வந்து 2 விதமா எடுத்துக்கிட்டாலுமே ரெண்டுமே இந்தியா கிடையாது. நான் சொல்றது வந்து 2 விதமாவுமே இந்தியா கிடையாது. நாம வந்து சாவை வைத்து பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய நாடு அல்ல. அதே மாதிரி நம்மளுடைய பொருளாதாரம் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, அதாவது வளர்ந்து வரும் பொருளாதாரத்திலே அதிகமான வளர்ச்சியை கொண்டுள்ள பொருளாதாரம் நாம. 6% மேல் வளரக்கூடிய பொருளாதாரம் 2025 2026 சொல்லிட்டு இதே மேற்கத்திய நாடுகள் எல்லாமே சேர்ந்து நடத்தக்கூடிய IMF வந்து சொல்லியிருக்கு
அப்போ நம்மளது செத்து போற மாதிரி இருக்குன்னா எது 6% வளர்ச்சி, அவங்களோட வளர்ச்சி 1% வளர்ச்சி, 1.5% வளர்ச்சி தான் அவங்களுக்கு இருக்கு. அது இந்த டாரிஃப்க்கு அப்புறம் எவ்வளோ ஆகும்னு தெரியாது. ஓகேவா? அது விட்டுடும். அது வந்து சப்ஜெக்ட் சேஞ்ச். நம்மளதும் சப்ஜெக்ட் சேஞ்ச். ஆனால் 0.3%லேருந்து 0.5% வரைக்கும் அடி வாங்கும். ஸோ அப்போ 2 டெட் எக்கானமி நம்மளுக்கு கிடையாது. ஆனால் அவங்களோட டெப்ட் எக்கானமி, அதாவது நான் சொல்றது வந்து கடனை சார்ந்த பொருளாதாரம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 28-30 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் இருந்தாலும் 36 ட்ரில்லியன் அளவுக்கு, 35லேருந்து 36 ட்ரில்லியன் அளவுக்கு அவங்களுக்கு கடனே இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து அதாவது இந்த கடனுக்குமா பொருளாதாரத்துக்குமான அந்த விகிதாசாரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 120% இருக்கு. கிட்டத்தட்ட 120% மேல. நம்மளுது 80% தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பொருளாதாரம் 4 ட்ரில்லியன் டாலருக்கான பொருளாதாரம். ஸோ அது வந்து 5%, 4க்கு மேல வச்சிருக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம 5க்கு மேல இருக்கு நம்மளுது. ஓகே. ஸோ அப்ப பொருளாதார வளர்ச்சியும் நம்ம கிட்ட இருக்குது. பணவீக்கம் விகிதம் கம்மியா இருக்கு. பணவீக்க, அதாவது பொருளாதாரத்துக்கும் கடனுக்குமான அந்த விகிதாசாரம் நம்மளுது கம்மி, அவங்களுக்கு அதிகம். பெரிய அளவுக்கான பொருளாதாரம் அவங்களுக்கு 30 ட்ரில்லியன் பொருளாதாரத்துக்கு 35 ட்ரில்லியன் 36 ட்ரில்லியன் கடன் இருக்குன்னா விழுந்ததுன்னா எப்படி விழும் அப்படின்றது தான் கணக்கு. இதுல வந்து பிரச்சனை வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கு. நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து வாங்கின கடன் எல்லாமே கேபெக்ஸ்ல போயிருக்கு. கேபெக்ஸ்னா முதல் சார்ந்த முதலீடுகள். அதாவது இப்ப நான் ஒரு விஷயத்த செய்யறேன்னா நான் வந்து வாங்கி சாப்பிடல. வீடு கட்டுறோம் அப்படின்னா நான் வந்து டெய்லி பிஸா ஹட்லயோ நான் வந்து KFCலயோ வாங்கி சாப்பிட்டு மொத்தத்தையும் காலி பண்ண போறது இல்லை என் பணத்தை. நான் வந்து முதலீடாக வைக்கிறேன். ஸோ நான் வந்து என்னுடைய பொருள்களை வாங்கி வைக்க புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறேன். ஸோ அதில் வந்து நான் தனியாக ஒரு மிஷினரி வாங்கி வைக்கிறேன். ஸோ இன்ஜின் அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு அந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கேபெக்ஸாக நான் வச்சிருக்கிறதுனால என்னுடைய பொருளாதாரம் வளருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. ஆனால் அமெரிக்காவோட பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய எக்கானமி வந்து கன்சூமர் எக்கானமி. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல மாத்திரம் 2.5 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியனுக்கு மேலே வந்து அவங்க வந்து பணத்தை அடிச்சிருக்காங்க. டாலரை வந்து 2 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு பணத்தை அடிச்சிருக்காங்க. அதுக்கான முதல் எங்க இருந்துன்னே தெரியாது. ஓகே. அப்படி பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் ஆகாதா? அதான் இங்கே பிரச்சனை. என்னன்னா உலகத்தோடைய வேர்ல்டு ரிசர்வ் கரன்சின்றது டாலர் இருக்கு. அந்த டாலர் வந்து எப்போத்துல இருந்து இருக்குன்னா 1930கள்ல இருந்து அந்த டாலர் அப்படிங்கிறதோட ஆதிக்கம் பெரிதாக வளர்ந்தது. 1945க்கு அப்புறமா அந்த வார் முடிஞ்ச உடனே இவங்க வந்து பெரிய கோல் வச்சுக்கின்ற அந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதாவது உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே டாலரை தான் உபயோகப்படுத்தி ட்ரேட் பண்ணணும், டாலருக்கு நிகரானது அப்படின்ற மாதிரி தான். இதனால தான் நீங்க வந்து ரூபாயெல்லாம் பற்றி பேசவே மாட்டோம் ஜென்ரலா. ஓகே. இல்ல ஒரு சின்ன கேள்வி மட்டும். இந்த இடத்துல தான் என்னன்னா அந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்கும்பொழுது நம்ம இனிமேல் டாலர்ல வர்த்தகம் பண்ண வேணாம், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இதுல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை எழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது தொடங்குதோ? கரெக்ட். ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப 1971ல இதே மாதிரி இப்ப எப்படி ஒரு பிரச்சனை இருக்காங்க, அதே மாதிரி 1971 73ல அவங்க வந்து பெரிய பிரச்சனை போய் மாட்டுறாங்க. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கத்தை வைத்து டாலரை அச்சடிப்பது அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுக்கப்புறமா எதை வச்சு அடிச்சாங்கன்னு இனி வரைக்கும் தெரியாது. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ரூபா நோட் அடிக்கிறோன்னா, பிரிண்ட் அடிக்கிறோம், அச்சடிக்கிறோன்னா அதுக்கு நிகரான தங்கத்தை கொண்டு போய் நான் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு நிகரான பணத்தை தான் அடிப்பேன். அந்த மாதிரி சிஸ்டத்தை அமெரிக்கா ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஓகே. 1973க்கு அப்புறமா அது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன மாறுது அப்படின்னா பெட்ரோ டாலர் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. பெட்ரோ டாலர் சிஸ்டம்னா உலகத்தில் எந்த நாடு ஆயில் வாங்கணும்னாலும் டாலர் வச்சு தான் வாங்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் வந்து இந்த ஷாப்பிங் மால்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து 400 ரூபாய்க்கு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அங்கே இருக்க ஒரு கவுண்டரில் போயிட்டு ஒரு கார்டு ஒன்று வாங்குவீங்க. உங்கள் நாடு தான் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கொண்டு போய் என்ன பண்ணீங்க, 500 ரூபாய் நோட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கார்டு வாங்குறீங்க. அந்த கார்டை வாங்கி அந்த கார்டை கொண்டு போய் அந்த நிறைய கடை இருக்கும், அந்த கடையில் நீங்கள் என்ன வேணுமோ எந்த கடையில் வேணுமோ வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த கார்டில் முடிஞ்ச பிறகு மிச்சம் இருக்கிற 100 ரூபாய் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கேஷாக கொடுப்பாங்களான்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முடிச்சுட்டு போயிடுவீங்க. திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது தான் அந்த ரூபாவை திருப்பி 100 ரூபாவை டாப்அப் பண்ணி சாப்பிட போறீங்க. அப்போ அந்த 100 ரூபாய்க்கான வட்டி அவங்க கிட்ட தானே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க சிஸ்டத்துல இருந்து மாறி போய் அவங்க சிஸ்டத்துக்கு போயிட்டீங்க. கரெக்டா? நீங்க அதாவது 1000 ரூபாய் தான் வச்சிருக்கேன், ஆனாலும் அந்த ஒரு சிஸ்டத்துல தான் இருக்கேன். இதே மாதிரி தான் ஆயில் வந்து யார் வாங்கினாலும், இந்தியா வாங்கினாலும், மாலத்தீவு வாங்கினாலும், இலங்கை வாங்கினாலும், பாகிஸ்தான் வாங்கினாலும், மலேசியா எவ்வாறு ப்ரொடியூஸ் பண்றவனே இருந்தாலும் அது டாலர்ல தான் விற்க முடியும், டாலர்ல தான் வாங்க முடியும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு அமெரிக்கா வந்து எந்த நாட்டை வேணா முடக்கி போட்டுடலாம். ஏன்னா டாலர் தானே வேணும். இப்போ ஒரு நாடு ஓடணும்னா ஆயில் வேணும். ஓகே. ஆயில் வேணும்னா நீங்கள் டாலர் வேணும். டாலர் வச்சு தான் வாங்க முடியும் உங்களால. ஸோ அந்த டாலர் தேவை, அந்த டாலரை வச்சு ஒரு நாட்டை வந்து மொத்தமாக முடக்க முடியும் அப்படின்றத வந்து வெப்பனைசேஷன் ஆஃப் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாலரை ஒரு ஆயுதமயமாக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்வுக்குள்ள போறாங்க அமெரிக்கா.
இதை வந்து பல நாடுகள் மீது அவங்க பிரயோகம் பண்ணியிருக்காங்க. எந்த நாடெல்லாம் இந்த கேள்வி கேட்டுதோ, எந்த நாடெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த சிஸ்டம் எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்ட நாடுகள்லாம் காணாமலே போயிருக்கு நாடு. கடாஃபியெல்லாம் வந்து அதாவது நம்மளுக்கும் அவங்களுக்கு உறவு சரியில்லைன்றதெல்லாம் விட்டுருங்க, லிபியாக்கெல்லாம் அவங்க மேல அமெரிக்கா பண்ண தப்பு. அவங்க நாட்டுக்குள்ள ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்கன்னா அதை நீங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கரன்சி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, கூடாது. ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா டீடாலரைசேஷன், இதை வந்து இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்க்க முடியாது உங்களால. இந்த மாதிரி பொது வழியில கூட பேச முடியாது உங்களால. ஸோ இன்னைக்கு வந்து இது அளவுக்கு சாத்தியமாயிருக்குன்னா இது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கையோடைய வெற்றி. இன்னைக்கு நீங்க டாலர் விதிவிச்சாலும் நான் வந்து டாலர் இல்லாம என்னால ரன் பண்ண முடியும் உலகத்தை அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது தான் பிரிக்ஸ். ஓகே, ட்ரம்ப் அவர்கள் லிட்டரலா என்ன நினைக்கிறாருன்னா ரஷ்யாவோட அந்த உறவை வந்து இந்தியா முறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ? அது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவிற்கு ரஷ்யாவுடைய தூதரகம் இங்க வந்துருச்சு. இந்தியாவுக்கு நான் சொல்றது வந்து இந்தியா 1947 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இந்த மாசம் நடக்குதுன்னா பிப்ரவரி மாசமே உங்களுக்கு வந்து தூதரகமே வந்துருச்சு. கொடுக்க போற சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ரஷ்யா வந்து 15ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை இந்தியா கூட ஒரு நல்ல உறவு, நட்புறவுலையும் ஒரு ட்ரேட்லையும் இருக்கணும் அப்படின்றதுல வந்து விருப்பப்படுறார்கள். ஓகேவா? ரஷ்ய மொழி படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இதை என்னால் கண்டிப்பா ஆணித்தரமா சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா 1500 இருந்து அவங்க ட்ரை பண்றதுன்னா இந்தியாவோட உறவு. ஓகேவா? அது 1947 அப்புறமா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அது அவங்களுக்கு சாத்தியமாச்சு. அதை வந்து அவங்க ஏன் விடணும்? முதல்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு அப்படிங்கிறது அது வந்து வழி மாத்திரம் இல்லாம காலங்காலமா தொட்டு இருக்கக்கூடிய மொழி சார்ந்த ஒரு உறவா கூட நான் பார்க்குறேன். ஓகே, சில எழுத்துக்கள்லாம் வந்து சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் கூட ஒன்றா இருக்கு. நான் சொல்றது வந்து எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் பேச்சு வடிவத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் ஒன்றா இருக்கு. நாம எதுக்காக வேற ஒரு நாட்டுக்காக இவங்களுடைய உறவுகளை முறிக்கணும் அப்படின்னு? சரி, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆல் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு 71 இருக்கட்டும், 99 இருக்கட்டும், 2025 இருக்கட்டும், இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சமயத்திலையும் ரஷ்யா வந்து நம்ம கூட தான் நின்று இருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கு, பெரிய பஞ்சாயத்து, உலகத்தோடைய பெரிய பஞ்சாயத்து தலைவர், நாட்டாம 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக தீர்மானத்தை எழுதக்கூடிய ஒரு இடம், அது பெரிய பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய பஞ்சாயத்துல வந்து எப்போ பார்த்தாலும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வருதுன்னா அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக அமெரிக்காவும் யூகேவும் இருந்தது. இது வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் அந்த தீர்மானம் இருக்கும். இது வந்து காலங்காலமா இருந்தது. அப்ப இந்தியாவுக்கு ஆதரவாக யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. இந்தியாவுக்கு ஒரு வீட்டோ பவர் இருக்கு அப்படின்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியாவுக்கு வீட்டோன்னா யாராவது எது பேசினாங்கன்னா பேச முடியாதுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வைக்கணும், டேபிள் வைக்கணும்னா அதற்கான அந்த வீட்டோ பவரை ரஷ்யா வந்து நம்மளுக்காக யூஸ் பண்ணியிருக்கு. இது வரையும் எத்தனை தடவை இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அத்தனை தடவையும் ரஷ்யா நம்ம பக்கம் நின்று. கூடவே நம்ம ரஷ்யாவோட உறவுல இருக்கிறது இவங்களுக்கு என்ன விதத்துல குறைச்சல், என்ன விதத்துல பாதிப்படையுது? நீங்களும் உறவு நம்மளோட இருக்க வேண்டியது தானே. நீங்க 300 வருஷமா எங்க கூட ஆண்டிங்க, இருந்தாலும் அதுக்கப்புறமா நாங்க வந்து உங்க கூட சண்டையெல்லாம் போடலை, உங்களை அசிங்கமா திட்டல. ஓகேவா? நாம வந்து இனி வரைக்கும் யூகேவோட எஃப்டிஏ போடுறோம். யூஎஸ் எஃப்டிஏ வந்தா என்ன தப்பு? நீங்க அந்த மாதிரி ஒரு ட்ரேட் வச்சுக்கோங்களேன். வச்சுக்க முடியல இனி வரைக்கும் இல்ல. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இனி வரைக்கும் ஒரு ராணுவ தளவாடங்க உங்ககிட்ட கான்கிரீட்டா எங்களுக்கு இருக்கா? எதுவுமே இல்லையே. முக்கியமான தருணத்துல எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்களா? இல்ல. அதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க மாதிரி உங்களை மாதிரி ஒரு வாலட்டைலா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்காக என்னுடைய பிரதர்ஹுட்டை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? என்னுடைய ஒரு சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவை நான் ஏன் பகைத்துக் கொள்ளவே? எதுக்காக நான் விடணும்? முதல்ல உங்களுடைய உறவு வேற. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விஷயமா பேசவே வேணாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. நான் வேற நாட்டோடைய உள் விவகாரங்களையோ அவங்களோட நட்பு விவகாரங்களையோ தலையிட மாட்டேன். என்னுடைய நாட்டோடைய உள் விவகாரங்களையோ என்னுடைய நாட்டோடைய நட்பு வட்டத்தையோ தலையிடுவதற்கான உரிமை உங்களுக்கு இல்லை. சரி, யூஎஸோட இவ்வளோ ட்ரேட் டீல் நம்ம இருக்கோம் இல்லையா, இவ்வளோ நாள் இருக்கோம் இல்லையா? ஓகேவா? ரஷ்யா இன்னைக்காவது இந்த மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்ணி பேசி பார்த்துருக்கீங்களா? நீ அவனை கட் பண்ணி விட்டுவான்னு என்னைக்கா ரஷ்யா சொன்னாங்களா? கண்டிப்பா. அப்பாச்சி ஹெலிகாப்டர் இப்போ நம்ம வாங்குறோம். ஓகேவா? என்னைக்காவது ரஷ்யா வந்து நீ வந்து அதெல்லாம் வாங்கக்கூடாது, நீ ஒழுங்கா எம்எச் தான் வாங்கிட்டு இருந்த யூஎஸ் மட்டும் சொல்லுங்க. அது வந்து அவங்களுடைய தன்மை. அதாவது அவங்க கிட்ட இருந்து மாத்திரம் தான், அதாவது கன்சியூமரா தான் உங்களை பாக்குறாங்களே தவிர ஒரு நட்பு ஆகவோ ஒரு சகோதர ஸ்தானத்திலயோ யூஎஸ் வந்து இது வரைக்கும் யாரை பார்த்திருக்காங்க? பிசினஸ் மைண்ட் செட்ல இல்ல. நான் என்ன கேட்கிறேன், யாரை பார்த்திருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறேன். இனி வரைக்கும் நான் வந்து அமெரிக்காவோட மொத்த வெளியுறவு கொள்கையிலுமே அவங்க வந்து நட்பு வட்டம் அப்படின்னா 250 வருடங்கள்ல அவங்க கூட நட்பு வட்டத்துல யார் வளர்ந்துருக்கா? இந்த கேள்வியை நான் திரும்ப திரும்ப வைப்பதற்கான காரணம் நான் ஒண்ணு தான் எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். நட்புன்னா என்னன்னா, நான் வளர்ந்தேன்னா என் கூட இருக்க நண்பனும் வளருவான்.
நான் மாத்திரமே வளர மாட்டேன். அவனுக்கு கஷ்டம்னா நான் கூட தோள் கொடுத்து தூக்கி விடணும். அதுதான் நட்பு இல்லையா? ஸோ நான் மாத்திரமே வளருவேன். என் கூட என்னை விட ஒருத்தன் மேலே போனாலும் தட்டி உட்கார வைப்பாங்க. ஜப்பானை தட்டி உட்கார வச்சாங்க, ஜெர்மனியை தட்டி உட்கார வச்சாங்க, சவுத் கொரியா தட்டி உட்கார வச்சாங்க, ஆஸ்திரேலியாவை தட்டி உட்கார வச்சாங்க, பிரான்ஸை தட்டி உட்கார வச்சாங்க. ஓகேவா? ஸோ எல்லாரையுமே தட்டி தானே உட்கார வச்சிருக்காங்க. இனி வரைக்கும் அவங்க கூட அவங்களுக்கு நிகராக வளரக்கூடிய எந்த ஒரு பொருளாதாரத்தையோ எந்த ஒரு இராணுவ தளவாடங்கள் கூட ரீதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடியாவது அவங்க வளர விட்டுருக்காங்களா? ஸோ அதுதான் கேள்வி. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது உன்னை நம்பி நான் ஏன் என்னுடைய சகோதரனை இழக்கணும்னு கேட்குறேன். இது வந்து ஒரு வாலட்டைலாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும். இன்னைக்கு வச்சுப்பீங்க, நாளை வேணான்னா தள்ளுவீங்க, உங்களுக்கு வேணும்னா கூட சேர்த்துப்பீங்க, வேணான்னா கைட்டி விட்டுருவீங்க. 2020 வரைக்கும் குவாடு வேணும். 2016 2020 வரைக்கும் குவாடு வேணும். ஏன்னா சைனாவை கவுண்டர் பண்ணும். 2021 2025 வரைக்கும் 24 வரைக்கும் குவாடு வேண்டாம். பாலிசி மாறிடுச்சு. ஸோ அது வரைக்கும் இப்போ குவாடு எங்கே போச்சுன்னா அது அங்கே அதில் பத்துட்டு இருக்கு பாரு, அதை எழுப்பி கொண்டு வா. ஏன்னா இப்போ சைனா கவுண்டர் பண்ணும், குவாடை எழுப்பு. அதுக்கு பேர் முன்னாடி ஒரு எஸ்எஸ் சேரு. அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி குவாடுக்கு முன்னாடி எஸ்எஸ் ஸ்குவாடு புதுசாக சேர்த்து பிலிப்பைன்ஸே உள்ள எடுத்துக்கோ. எதுக்காக நான் உன் சண்டையை போடணும்? உனக்காக நான் ஏன் சண்டை போடணும்? ஸோ உலகத்தில் யாராவது ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், நான் இந்த பக்கம் நான் அமைதியாக என்னுடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா அப்படிப்பட்ட உறவுக்காக என்னுடைய சகோதர தேசமான ரஷ்யாவை நான் பகைத்துக் கொள்வது தேவையற்றது. அது வந்து பைத்தியகாரத்தனமான முடிவு. ஓகே, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ட்ரம்ப் அவர்கள் நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்களும் தானே ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் சம்திங் இதெல்லாம் வாங்குறீங்க, ஸோ ஏன் அப்போ இந்தியா மட்டும் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்களா? அவங்க வாங்கிட்டு தாங்க இருப்பாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நீங்க அடுத்த கேள்வி அதுக்கு ஒரு கேள்வி எழுவும் இல்லை, நீங்க மட்டும் வாங்கலாம், இன்னொரு நாள் தெரியாதுன்னு பதில் சொன்னார். அதை தான் சொன்னேன். அதாவது அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகளுடைய எல்லா ஜனாதிபதிகளும் டேபிள் மேலே ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு மோட்டோ மாதிரி இருக்கும். அப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்றாரு, ஐ வாக் ஸ்லோலி பட் ஐ நெவர் ஐ வாக் பேக்வர்ட்ஸ் அப்படின்னு. நான் முன்பு நோக்கி நகர்வேன், மெதுவாக நகர்வேன், ஆனால் பின்னாடி திரும்பி நடக்க மாட்டேன் அப்படின்ற தன்னுடைய எடுத்த முடிவை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன்றதுக்காக அவர் வச்சிருப்பார். அந்த மாதிரி ஹாரி எஸ் ட்ரூமன் வந்து ஒன் ஆஃப் த பிரசிடென்ட் அவர் எழுதி வச்சிருப்பார் டேபிள், த பக் ஸ்டாப்ஸ் ஹியர். இந்த இடத்தோட அந்த இதுக்கு மேலே நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டே வருவாங்க ஒவ்வொருத்தர். இப்போ நம்ம உங்களுக்கு தெரியுமா தெரியாது, உங்களுக்கு மேலதிகாரி தெரியுமா தெரியாது, அப்படியே போயிட்டே வரும்போது ஒருத்தன் வந்து சொல்லணும்ல இதோட இதை நிற்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக் ஸ்டாப்ஸ் ஹியர்ன்ற ஒரு டேபிள் மேலே வச்சிருக்காரு. அந்த அலுவலகத்தில் இவர் உட்காந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. இவரோட அலுவலகம் தான் அதுக்கு காரணம். இவரோட அலுவலகத்துக்கு தெரியாம எதுவுமே நடக்க முடியாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். இவர் தான் டாப் மோஸ்ட். எனக்கு தெரியாமன்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த விஷயத்தை கடந்து போறாரு. அவர் மடைமாற்றி விடுறாரு, ஓகே அட்ஜஸ்ட் பண்றாரு, மடைமாற்றுறாரே தவிர அதை ஒத்துக்கிட்டா பிரச்சனை. அமெரிக்காவுக்கு அசிங்கம், அமெரிக்காவுக்கும் அசிங்கம், அவருக்கும் அசிங்கம். முதல்ல நீங்க ரஷ்யா மேல இவ்வளவு பொருளாதார தடைகள் போட்டீங்கல்ல, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதை மாத்திரம் எப்படி உங்களால பொருளாதார தடை போட முடியல? இதே ரஷ்யா திரும்பி போட்டாங்களா? இந்த கேள்வியை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே இவங்க கேட்கணும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹானர் பண்ண வார்த்தையை இன்னி வரைக்கும் வந்து இதை நான் சொல்லிட்டேன், நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த உரேனியம்ன்றது இல்லை, ரஷ்யாவில் விளையுது, அதே மாதிரி அவங்களோட நட்பு நாடுகளில் விளையுது, அதை வந்து என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அந்த ஒருவேளை அணு ஆயுதம் எங்கேருந்து வரணும்? இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக வரக்கூடிய அணு ஆயுதம் அமெரிக்காவிலேருந்து தான் வர வேண்டும். அந்த அணு ஆயுதம் செய்வதற்கு யுரானியம் தேவை. அந்த யுரானியமை ரஷ்யா எவ்வளோ தைரியமாக வைக்கிறான். ஓகேவா? இன்னி வரைக்கும் அவங்க டேரக்டாக புட்டின் அவர்களே சொல்லியிருக்காரு, உங்களை மாதிரி நாங்கள் கிடையாது, எங்களுக்கு ட்ரேட் வருதுன்னா நாங்கள் கொடுப்போம், பாதுகாப்புன்னு வரும்போது எங்களுக்கு தெரியும் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஸோ அவங்க சப்ளை செயின் வந்து நாங்கள் இன்னி வரைக்கும் நாங்கள் ஹானர் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே அது தேவை அப்படின்றதுனால சப்ளை செயின் நாங்கள் கட் பண்ண மாட்டோன்றதை ரஷ்யா இன்னி வரைக்கும் ஹானர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ரஷ்யன் ப்ராபகண்டான்னு ஆகிடும் அடுத்தது, அதனால நான் அதை பற்றி பேச விரும்பல. சரி, அதோட நிறுத்திப்போம். ஆனால் அவங்க வாங்குறது மாத்திரம் ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு 20,000 பொருளாதார தடை ரஷ்யா மீது போடுறாங்கன்னா யோசிக்க வேண்டியது அமெரிக்க மக்கள் தான். இந்திய மக்களோ இல்லை உலக மக்களோ கிடையாது. அமெரிக்காவுடைய மக்களுக்கு ஒரு ஏதாவது இருக்கணும் இல்லையா? ஸோ அது இருந்ததுன்னா கேள்வி கேட்கணும். ஏன்னா நீ மாத்திரம் 20,000 போட்டிருக்க அவன் மேலே, ஆனால் அவங்ககிட்ட இருந்து வெக்கமேலாம் வாங்குறியே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க சொல்லணும். அதை வாங்கிட்டு திருப்பி நான் அவன் மேலேயே தடை போடுவேன், அவனை நான் அடிப்பேன்னு சொல்றியே, இது எந்த விதத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்றது அவங்க மக்கள் தான் கேட்கணுமே தவிர, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுக்கு கேட்கக்கூடிய உரிமையும் இருக்குது. அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அப்ரூவல் ரேட்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதில் மிட் டேர்ம் எலெக்ஷன்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் முன்கூட்டியே அவர் சொல்லிட்டாரு, வான்ஸ் பார்த்துக்குவாரு, எனக்கு அடுத்தது வான்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் எப்படின்னு தெரியல. ஓகே, இந்த சூழலுக்கு மத்தியில் புதின அவர்கள் இந்தியா வருகை இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. கரெக்ட். ஸோ இந்த வருகையை எப்படி அமெரிக்கா பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். இது வந்து 2022-23 நம்ம வந்து G20 தலைமை பீடத்தில் இருந்தோம், பிரசிடென்சியில் வச்சிருந்தோம். மோடிஜி அவர்கள் கையில் அந்த பேட்டன்லாம் வச்சுருந்துருப்பார். ஸோ அந்த பேட்டன் இந்தோனேஷியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அடுத்தது நம்ம தலைமையில் இருக்கும் போது
அந்த உச்சி மாநாட்டுக்கு புட்டின் அவர்கள் வருவதாக இருந்தது. ஆனால் உக்ரைன் ரஷ்யா அந்த போர் காரணமாக அவர் வர முடியல. அவருக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்தது. டிராவல் வரும்போது ப்ராப்ளம், த்ரெட் இருக்கு. அவர் இங்கே த்ரெட் இல்லை, வர வழியில் த்ரெட் இருக்கு. ஸோ அதனால மொத்தமும் பண்ண முடியாது, ஏன்னா என்ன வேணா செய்வாங்க அப்படின்றதுக்காக ஒரு டிராவல் பண்ண முடியாமல் வந்தார். ஸோ இப்போ வந்து அதற்கான நேரம் வந்து விட்டது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எதிர்பார்க்கிறோம். யுக்ரைன் வாருக்கு அப்புறமே புதின் அவர்கள் இந்தியா வரல. ஸோ 2020, 21 அதுக்கு மட்டும் 20 தான், அதுக்கப்புறமா வரல அவர். ஓகேவா? ஸோ இப்போ வருவது நம்ம வரவேற்கிறோம். ஒரு சகோதரன் தேசம் வந்து ஒரு நல்ல சகோதரனை வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர, புட்டின் அவர்கள் வருவது அவங்களுக்கு எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். புட்டின் எங்க போனாலும் அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இவங்களை நம்பி நம்ம வந்து அந்த நட்பை நம்ம விட முடியாது. அது அவரை வரவேற்போம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமா குளோபல் சவுத்துக்கான உறவுகள் தொடரணும். இந்த டாரிஃப் வார் வந்து இது அன்அஃபெக்டடாக போகணும்னா நம்ம டைவர்சிஃபை பண்ணணும். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போர்ட் வந்து 10% நம்ம இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம டைவர்சிஃபை பண்ணிவிட்டு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி, இப்போ மத்திய ஆசிய நாடுகளுக்கு நம்மளுடைய ஏற்றுமதிகள் அதிகப்படுத்தலாம். தென் அமெரிக்க நாடுகளில் நிறைய நாடுகள் நம்மளுடைய பொருட்களுக்கு ரெட் கார்பெட் போடுறது பார்க்க முடியுது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நம்ம பார்க்கலாம். ஆசியான் நாடுகளுக்கு வந்து எஃப்டிஏல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதே மாதிரி ஆசிய நாடுகள்லேயே நிறைய நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து இந்த ட்ரேட் டெபிசிட்டை நம்மக்கிட்ட ஒரு இப்போ விற்க முடியாத ஸ்டாக்னேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக்னேஷனை நம்ம வந்து எப்படி டைவர்சிஃபை பண்ணுறதுன்னு பார்க்குறது தான் இந்திய அரசாங்கத்தோட கடமை. அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ எல்லாமே ஒரு பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு தனி இந்திய குடிமகனுக்கும் அது பொறுப்பு உண்டு. ஸோ அதில் வந்து பொறுப்பை உணர்ந்து பேசுவதும் பொறுப்போடு நடந்து கொள்வதும், இதை வந்து இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியுதுல்ல, சும்மா அவங்க மேலேயே கவர்மெண்ட் மேலேயே போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு அதுக்காக நம்மளாலான ஒரு விஷயத்தையும் எல்லா குடிமகனும் செய்வோம் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. அது பார்ப்போம், எதிர்பார்ப்போம். ஓகே சார், இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பதிவிக்கிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த் சார்.